வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோக் லிட்ரேச்சர்லேருந்து த சூத்சேயர் சன் இந்த கதையை பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது ஃபோக் லிட்ரேச்சர்னால வாய்மொழியாக வந்த கதைகள் தான் நம்ம ஃபோக் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அப்போது ஒவ்வொரு கதை ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும் போது அதில் சில மாறுபாடுகள் வரும், சில அடிஷன்ஸ் இருக்கலாம், இல்லை சில டெலிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது அதே கதை தான், ஆனால் இன்னொரு வேர்ஷன் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சூத்சேயர்னால் எதிர்காலத்தை கணிக்கிறவங்க. ஒரு பிரபலமான ஜோசியர் அவர் மரண தருவாயில் இருக்கும்போது அவரோட 2வது மகனோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு ஒரு 4 விஷயங்களை எழுதி வச்சுட்டு அவரோட சொத்து முழுசையும் அவரோட பெரிய மகனுக்கும், அவருக்கு 2 மகன்கள் தான், மூத்த மகனுக்கும் 2வது மகனுக்கு வெறும் இந்த 4 செய்திகளை மாத்திரம் வச்சுட்டு போயிடுறாரு. இதை பார்த்த 2வது மகனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு. ஏன்னா முதல் விஷயம் என்னென்னா ஜென்ம பரபிருத்தி தரித்திரம், அதாவது பிறந்ததுலேருந்தே வறுமை. 2வது தச வருஷனி பந்தனம், 10 வருஷத்துக்கு சிறைவாசம். 3வது சமுத்திரத்தை மரணம், சமுத்திரம்னா அந்த கடற்கரை, அங்கே தான் உனக்கு மரணம். ஆனால் 4வது என்னென்னா கிஞ்சித் போகம் பவிஷ்யத்தி, அதாவது கொஞ்சம் சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்படின்னு வருது. இறந்துட்ட அப்புறம் எப்படி ஒருத்தனால சந்தோஷமாக இருக்க முடியும்? ஏன்னா அடுத்த உலகத்துக்கு போயிடுவோம். அந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், என்னவா இருக்க போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதை எப்படி அப்பா எழுதினாருன்னு. ஆனால் ஒன்று மாத்திரம் அந்த 2வது மகனோட பேர் கங்காதருக்கு நல்லா தெரியும். அப்பா எது சொல்லியிருந்தாலும் அது சரியாக நடந்திருக்கு. அதனால் இந்த 4மே கண்டிப்பாக நடக்கும்ன்றதுல அவருக்கு உறுதியாக நம்பிக்கை இருந்தது. அதனால் சரி இதுதான் என்னோடய விதி, இதை தான் அப்பா சொல்லியிருக்காரு, இதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன முடிவு பண்ணுறேன்னா பனாரஸ் போய் அங்கே புனிதலத்தை நீராடிட்டு கடவுளை வேண்டிட்டு என் பாவங்களெல்லாம் தொலைச்சிட்டு வரலாம். நம்ம இது என்ன நம்ம தலையில் எழுதியிருக்கோ அதை நம்ம அப்பா சொல்லியிருக்காரு, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்கள்லாம் செஞ்சுட்டு அவருடைய அண்ணா கிட்டேருந்து விடை பெற்று அவர் பனாரஸ் போகிறாரு. இப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு உனக்கு கடற்கரையில் தான் மரணம்னு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா எந்த கடல்கிட்டையும் போகாமல் நடுவாகவே போகிறார். நாட்டோட நடுவிலே போகும்போது விந்தியா மலைக்கு போயிடுறாரு. அது தாண்டின உடனே பார்த்தா பாலைவனமாக இருக்குது. போய்கிட்டே இருக்கும்போது அவர் கொண்டு வந்த உணவு தண்ணி எல்லாமே காலி ஆகிடுது. இப்போ அவர் கையில் ஒரு சொம்பு வச்சுருக்காரு. அந்த சொம்பில் தான் தண்ணி இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. அவருக்கு அப்படியே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சுற்றி வெறும் மணலாக தான் இருக்குது. எங்கேயாவது கொஞ்சமாக தண்ணியோ சாப்பாடோ கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி தேடி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கார். எங்கன்னா ரொம்ப தாகம் எடுக்குது, இறந்துடுவேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஒரு மனசில் வருது. ஆனால் அவங்க அப்பா சொல்லியிருக்கார் இல்லையா, கடற்கரையில் தான் உனக்கு மரணம்னு. அதனால் கண்டிப்பாக பாலைவனத்தில் நம்ம இறக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் கண்ணு எங்கேயாவது தண்ணி தெரியுதா, இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே போகும்போது அங்கே ஒரு பாடணிச்ச கிணறு இருக்குது. கண்டிப்பாக அதில் தண்ணி இருக்கும்னு அங்கே போகிறாரு. போயிட்டு அந்த சொம்பில் ஒரு கயிறை கட்டி கிணத்துக்குள்ளே விடுறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆகிடுதுன்னா உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது. நான் புலிகளின் ராஜா, நான் 3 நாளாக இந்த கிணத்துல விழுந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்க. நீங்கள் புலின்னொன்று பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்ற போகிறீங்க. அதனால் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நான் உங்ககிட்ட ரொம்ப நன்றியோடு இருப்பேன், என்னை தயவுசெய்து காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குது. இப்போ கங்காதர் யோசிக்கிறாரு, இப்போ இது 3 நாளாக நான் எதுவுமே சாப்பிடலன்னு புலி சொல்லுது. வெளியில் வந்த உடனே இங்கே இருக்கிறது நான் மட்டும்தான், பசியில் அது என்ன சாப்பிட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவோடைய வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வருது. அவங்க அப்பா எழுதி வச்சுருக்காரு, நீ கடற்கரையில் தான் சாவேன்னு சொல்லியிருக்காரே தவிர புலியால் இறப்பேன்னு எழுதலை. அதனால் கண்டிப்பாக இந்த புலியால் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற நம்பிக்கையில் அவர் அந்த புலியை எடுத்து வெளியில் விடுறாரு. புலி வெளியில் வந்த உடனே அவரை 3 வாட்டி சுற்றி அவருக்கு நன்றி சொல்லுது. இந்த மாதிரி நான் ஒரு கோல்ட்ஸ்மித்தை திருத்திக்கிட்டு வந்தேன் 3 நாளைக்கு முன்னாடி. அவர் என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த கிணத்துல குதிச்சிட்டாரு. அவர் இப்போது 4வது அடியில் இருக்கார். நான் முதல் அடியில் இருந்தேன். 2வது அடியில் ஒரு பாம்பும் 3வது அடியில் ஒரு எலியும் இருக்குது. அந்த 2மே 3 நாளாக அங்கே தான் இருக்காங்க. இப்போ நான் கேட்ட மாதிரியே அந்த பாம்பும் எலியும் கூட உங்களை காப்பாற்ற சொல்லலாம். அவங்கள காப்பாற்றாமல் போகிறதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் என்னோடய அறிவுரை என்னென்னா அந்த கோல்ட்ஸ்மித்தை மட்டும் காப்பாற்றாதீங்க. ஏன்னா அவங்களாம் நம்பிக்கையான ஆளுங்க இல்லை. மனுஷனை கொல்கிற என்ன நம்பலாம், விஷம் இருக்கிற பாம்பை நம்பலாம்,
வீட்டில் எல்லாத்தையும் குதறி போகிற எலியை கூட நம்பலாம். ஆனால் இந்த கோல்ட்ஸ்மித்தை மட்டும், பொற்கொள்ளரை மாத்திரம் நம்பாதீங்க. ஏன்னா பின்னாடி அவரை காப்பாற்றினீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை நினைங்க, நான் உங்கள் முன்னாடி வருவேன், உங்களுக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்வேன், நான் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த புலி போயிடுது. இப்போ கங்காதருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. அவர் திரும்பி வந்து அந்த சொம்பை உள்ளே விடும்போது பாம்பு வந்து அவரை கேட்குது, நான் பாம்புங்களுக்கெல்லாம் அரசன், ஆதிசேஷரோட மகன், என்னை தயவு செய்து காப்பாற்று, 3 நாளாக நான் உள்ளே இருக்கேன், என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, அந்த நம்பிக்கையை நான் உனக்கு தரேன், வாக்குறுதியாக எடுத்துக்கிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி கங்காதர் அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அந்த பாம்பை காப்பாற்றுறாரு. புளிய மாதிரி அந்த பாம்பை ஒரு 3 வாட்டி சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, நீ எப்போ என்னை நினச்சாலும் நான் உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு எலியை துரத்தின்னு வந்தேன், அந்த எலி இந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு, அது 3ஆவது அடியில் இருக்குது, நான் 2ஆவது அடியில் இருந்தேன், உனக்கு அந்த எலியை காப்பாற்றுறியோ இல்லையோ அதுவும் இஷ்டம், ஆனால் 4ஆவது அடியில் தான் அந்த பொற்கொள்ளன் இருக்கார், அந்த புலி தான் அவரை தெரித்தின்னு பொற்கொள்ளன் 4ஆவது அடியில் இருக்கான், புலி முதல் அடியில் இருந்தது, அதை நீ காப்பாற்றிட்ட, ஆனால் பொற்கொள்ளனை மட்டும் காப்பாற்றாத, எலியை காப்பாற்றலாம் உன் இஷ்டம், ஆனால் பொற்கொள்ளனை மட்டும் காப்பாற்றாத, ஏன்னா அவனை நம்பவே கூடாது, அதனால் நீ அவனை காப்பாற்றினா பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அதே சமயத்தில் எந்த நேரத்தில் நீ நினச்சாலும் நான் முன்னாடி வருவேன், உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்வேன்னு சொல்லிவிட்டு இந்த பாம்பும் போயிடுது. இப்போ 3ஆவதாக அந்த எலியை இவர் வெளியில் எடுக்கிறாரு. எலியும் சொல்லுது, நான் எலிங்களுக்கெல்லாம் ராஜா, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, அந்த புலியும் பாம்பும் சொன்னதை நானும் கேட்டேன், அது சரிதான், எங்கள் 3 பேரை நீ காப்பாற்றினேன், ஆனால் அந்த பொற்கொள்ளனை காப்பாற்றாத, அவங்கள நம்ப முடியாது, அதை மீறி காப்பாற்றினீன்னா அதுக்கு நீ தான் கஷ்டப்படுவ, இது என்னோட அறிவுரை, உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ என்னை நினச்சாலே போதும், நான் உடனே உன் முன்னாடி நிற்பேன், உனக்கு வேண்டியதை நான் செய்வேன்ற வாக்கு கொடுத்துட்டு அதுவும் போயிடுது. இப்போ கங்காதர் யோசிக்கிறார், 4ஆவது அடியில் அந்த பொற்கொள்ளர் இருக்கார், ஒரு புலியை காப்பாற்றிருக்கேன், ஒரு பாம்பை காப்பாற்றிருக்கேன், ஒரு எலியை காப்பாற்றிருக்கேன், மனுஷனை ஏன் நான் காப்பாற்றக்கூடாது, எப்படி இருந்தாலும் நானும் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லிவிட்டு அவர் கோல்ட்ஸ்மித்தையும் காப்பாற்றி விட்டுறாரு. கோல்ட்ஸ்மித் வெளியில் வந்தோடனே கங்காதர் திரும்பி 5ஆவது வாட்டியாக அந்த சொம்பை கிணத்துல போட்டுட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. கோல்ட்ஸ்மித் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நான் நிச்சயமாக அவங்ககிட்ட ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன், நீ கங்காதரும் சொல்கிறார் அவர்கிட்ட, நான் அந்த மாதிரி பெனாரஸ் போயின்னு இருக்கேன் அப்படின்னு, திரும்பி வரும்போது கண்டிப்பாக நீ என்னை பார்க்கணும், நீ என் உயிரை காப்பாற்றியிருக்க, அதனால் நான் உனக்கு நன்றி கடனாக இருப்பேன், என் பேர் மாணிக்காசாரி, நான் உஜ்ஜயினியில் ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன், அது வெறும் 20 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து, கண்டிப்பாக நீ திரும்பி வரும்போது என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. கங்காதர் பெனாரஸ் போகிறாரு. அங்கே ஒரு 10 வருஷம் புனித நீராடி பூஜைகள்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இந்த 10 வருஷத்தில் அவர் இந்த புலியை, பாம்பை, எலியை, கோல்ட்ஸ்மித் எல்லோரும் மறந்துடுறாரு. அப்படியே 10 வருஷம் போயிடுது. திடீர்னு 10 வருஷம் கழித்து அவருக்கு அவரோட வீட்டு ஞாபகம், அவரோட அண்ணாவோட ஞாபகம் எல்லாம் வருது. நான் ரொம்ப வருஷம் இங்கே இருந்துட்டேன், நான் போய் எங்கள் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ அவங்க அப்பா சொன்னது ஒரு ஞாபகம் வருது, கடற்கரையில் தான் அவருக்கு மரணம்னு. அதனால அவர் எந்த வழியாக போனாரோ அந்த வழியாகவே திரும்பி வராரு. திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த கிணத்துக்கிட்ட வராரு. கிணத்துக்கிட்ட வந்த உடனே அவருக்கு இந்த புலி, பாம்பு, எலி, கோல்ட்ஸ்மித் இவங்க ஞாபகம்லாம் வருது. அவங்களாம் சொன்னாங்க இல்லையா, எங்களை நினச்சாலே நாங்கள் வருவோன்னு, அது உண்மையான்னு பார்க்குறதுக்காக அவர் புலியை பற்றி முதல்ல நினைக்கிறார். அவர் நினச்ச அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டி மாதிரி அந்த புலிராஜா ரொம்ப ஆசையாக அவரை நோக்கி வருது. வெறும்மா வரல, வாயில் ஒரு பெரிய மகுடம், அந்த ராஜாங்கெலாம் தலையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மகுடத்தோடு வருது. அந்த மகுடம் எப்படின்னா முழுக்க முழுக்க வைரக்கல்லையே செஞ்சுருக்கு. அவ்வளோ வைரம் இருக்குது அந்த மகுடத்தில், அப்படி பல பலன்னு இருக்குது. அதை எடுத்துன்னு அவரோட காலில் போட்டுட்டு அவர்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, எத்தனை வருஷம் எப்படி நீ என்னை மறந்துருந்த, நான் உன்னை நிறைய வாட்டி நினச்சிப்பேன், என் வீட்டில் நிறைய நகைங்களாம் இருக்குது, அதில் ரொம்ப விலை மிகுந்த ஒரு நகைனா இது தான், இதை எடுத்துக்கோ, இதில் நிச்சயமாக நல்ல வேல்யூபிளான இது, நீ உன்னோட நாட்டில் போய் நீ நல்லா வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லுது. கங்காதர் அந்த எடுத்து பார்க்குறாரு, அப்படியே வைரம்லாம் அப்படியே மின்னுது.
அவ்வளோ வைரம் அதில் இருக்குது. அவருக்கு நல்லா தெரியுது இந்த வைரங்களெல்லாம் எடுத்துகிட்டு தங்கத்தை உருக்குனா அவர் ஊர்லேயே அவர் தான் பணக்காரராக இருப்பாருன்னு. அதனால் அவர் சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிறாரு. இந்த புலி திரும்பி அவர்கிட்ட சொல்லிட்டு போகுது, உனக்கு எப்போ வேணாலும் நீ என்னை நினச்ச உடனே நான் வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் அவர் அந்த பாம்பையும் அந்த எலியும் நினைக்கிறாரு. அவங்களும் வந்து அவருக்கு வந்து நிறைய பரிசெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன எப்போ நினச்சாலும் நான் வருவோம், உனக்கு வேண்டிய உதவியை செய்வோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே கங்காதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, மிருகங்களான புலி, பாம்பு, எலி இதுவே இவ்வளோ நன்றியோடு இருக்கே, அப்போ மனுஷனான மாணிக்காசாரி எவ்வளோ நன்றியோடு இருப்பார். எனக்கு அவர்கிட்ட எந்த பரிசும் வேணாம். இந்த மகுடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்குது, கனமாக இருக்குது. இப்போ இதை தூக்கின்னு போகும்போது எதற்கு யாராவது திருட வந்தானா அவனால் எனக்கு ஆபத்தும் இருக்குது. அதனால் நம்ம அவர்கிட்ட போய் இந்த வைரத்தெல்லாம் தனியாகவும் இந்த தங்கத்தை உருக்கியும் கொடுக்க சொல்லிட்டா எனக்கு தூக்கின்னு போகிறதும் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் அவரை செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. போனால் ரொம்ப எளிமையாக உஜ்ஜயினியில் அவரை வந்து பார்க்க முடியுது. ஏன்னா மாணிக்காசாரி ரொம்ப பிரபலமான ஒரு ஆளுங்க. அவர் போயிட்டு அங்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த புலி வந்தது, அது இது எனக்கு கொடுத்துச்சு, இந்த பரிசெல்லாம் வந்து பாம்பும் எலியும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மாத்திரம் இந்த வைரத்தையும் தங்கத்தையும் பிரிச்சுட்டு தங்கத்தை உருக்கி கொடுத்துட முடியுமான்னு கேட்கும் போது அவர் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் செய்கிறேன், ஆனால் நீ ரொம்ப களைப்பாக இருக்க, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடு, நான் அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன் உனக்குன்னு சொன்னோடனே கங்காதர் சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறுக்கு போய் குளிக்க போகிறாரு. இப்போது இந்த புலிக்கு இந்த மகுடம் எப்படி கிடச்சிதுன்னா, உஜ்ஜயினியோட ராஜா வந்து வேட்டைக்கு போகிறார். நிறைய வேட்டையர்களை வந்து கூட அழைச்சின்னு தான் போகிறாரு. ஆனால் அவங்க வேட்டையாடும் போது ஒரு புலி வந்து, அதாவது நம்ம ராஜா புலி தான், அது வந்து அவரை தூக்கின்னு போயிடுது. கூட போன அந்த வேட்டையாளர்கள்லாம் வந்து புலியை திருத்தின்னு போய் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அவங்க கண்ணெதிர்க்கே ராஜா போனது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நேராக ஓடி வந்து இளவரசர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வேட்டையாடின்னு இருக்கும்போது ஒரு புலி வந்து உங்கள் அப்பாவை தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இளவரசருக்கு என்னென்னா, ஒருவேளை அப்பாவோட நகைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த வேட்டைக்கு போனவங்க தான் அப்பாவை கொண்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவரால் நம்ப முடியல புலி வந்து அப்பாவை தூக்கின்னு போயிடுச்சுன்னு. ஏன்னா புலி வந்து அவங்க அப்பாவை வந்து தாக்கி இருந்தாலும் இந்த வேட்டைக்கு போனவங்க வந்து அந்த புலியை வந்து தெருத்திட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் ஆயுதம் இருக்கு இல்லையா, தெருத்திட்டு அவரோட உடம்பையாவது கொண்டு வந்திருக்கணும் இல்லையா, அது எப்படி விட்டாங்கன்றதை அவரால் நம்ப முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, எங்கள் அப்பாவை கொண்டவங்களை பற்றி எனக்கு யாராவது வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதி நாட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. இப்போது அந்த மகுடம் தான் கங்காதர் கையில் இருக்குது. இந்த கோல்ட்ஸ்மித்துக்கு நல்லாவே தெரியும், மாணிக்காசாரிக்கு நல்லாவே தெரியும் இது வந்து புலி தான் கங்காதர் கையில் கொடுத்ததுன்னு. ஆனால் இப்போ ராஜா சொல்லியிருக்கார் இல்லையா, பாதி நாட்டை கொடுக்குறேன்னு. இப்போது அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நம்ம கங்காதர் கையில் இது இருக்குது, கங்காதர் தான் கொண்டு வந்தார், அப்போ கங்காதர் தான் ராஜாவை கொண்டாருன்னு சொல்லி அவனை மாட்டி விட்டுட்டோன்னா நமக்கு பாதி ராஜ்யம் வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நல்லது செஞ்சவனுக்கே துரோகம் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டு இவர் குளிக்க போயிருந்த போது அந்த மகுடத்தை தூக்கின்னு ராஜா கிட்ட வந்துட்டு, இளவரசே உங்கள் அப்பாவை கொன்னது இவர் தான், இவர் எடுத்துன்னு வந்துட்டு என்கிட்ட அதை கொடுத்தாரு, அவர் இப்போ ஆற்றுல குளிக்க போயிருக்காரு, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. போய் அவர் வீரர்கள்லாம் கூப்பிட்டு, எங்கள் அப்பாவை கொண்டாமல் இப்போ வந்து இவருடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காரு, அவரை வந்து பிடிச்சின்னு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த வீரர்களும் வந்து வேகமாக வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்த அவரை கூப்பிட்டுன்னு தூக்கின்னு வந்துடுறாங்க. அவர் முகத்தை கூட பார்க்காம அந்த இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எடுத்துன்னு போய் காரகிரகமில் போட்டுடுங்க அப்படின்றாங்க. இந்த காரகிரகம் என்னென்னா, அது ஒரு வகையான கொடுமையான சிறைசாலை. அது வந்து பூமி கீழே இருட்டாக இருக்கிற ஒரு அறை. அங்கே வந்து கொடுமையான குற்றங்களை செஞ்சவங்க, ராஜ துரோகம் பண்ணவங்க அவங்கள தான் அங்கே போடுவாங்க. அங்கே காற்று கூட வராது. அதில் யார் போடப்படுறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே தரமாட்டாங்க. அவங்க அந்த இருட்டிலேயே மூச்சு திணறி சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இறந்துக்க வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தான் எடுத்துகிட்டு வந்து கங்காதரை போடுறாங்க. அங்கே போனால் இருட்டாக இருக்குது, அப்படியே அந்த இறந்த போனவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. சில பேர் இறக்குற தருவாயில் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் தான் கங்காதரை போட்டிருக்காங்க. அப்போ தான் கங்காதருக்கு புரியுது இந்த கோல்ட்ஸ்மித் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு. வெறும் வந்து
இதுக்காக ஆசைப்பட்டு நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த ராஜா மேலேயும் வருத்தமாக தான் இருக்குது. அவர் வந்து நம்மளை விசாரிக்கவே இல்லையே, விசாரிச்சிருந்தா நானும் உண்மையை சொல்லியிருப்பேன் இல்லையா, அவர் விசாரிக்காமலே வந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரே, சரி என் விதி இதுதான். ஏன்னா விதிப்படி வந்து அப்பா என்ன சொல்லியிருக்காரு, 10 வருஷம் நான் சிறைவாசத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இங்கே இருக்கேன், என் விதி இதுதான். ஆனால் அவர் யோசிக்கிறாரு, இந்த இடத்துல காற்றும் இல்லை, எனக்கு சாப்பாடும் தரமாட்டாங்க, தண்ணியும் தரமாட்டாங்க, 1-2 நாள் இருக்கிறதே பெரிய விஷயம், இந்த இடத்துல 10 வருஷம் நான் எப்படி இருப்பேன், அது எனக்கு புரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு வந்து அவரோட நண்பர்களான அந்த புலி, பாம்பு, எலி இவங்களோட ஞாபகம் வருது. இவர் நினச்ச உடனே அந்த புலி ராஜாவும் பாம்புகளோட அரசனும் எலிகளோட அரசனும் அந்த சிறைசாலை கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல, ஏன்னா அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. உடனே வந்து அவங்க வந்து ஆலோசனை செய்கிறாங்க. ஏன்னா 3 பேரும் ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து புரிஞ்சிடுது கங்காதருக்கு என்ன ஆச்சுன்னு. உடனே வந்து இந்த எலிராஜா சொல்லுது, சரி நான் வந்து என்னுடைய படையை முழுசாக கூப்பிட்றேன், அவங்க வேகமாக வந்து ஒரு ஓட்டை போட்டு அந்த சிறைசாலையில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து எல்லா எலிங்களையும் கூப்பிடுது. எல்லா எலிங்களும் வந்து வேகமாக கடகடன்னு பள்ளம் தோண்டி அங்கே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எலி அந்த வழியாக போய் கங்காதரை பார்த்த உடனே அவர்கிட்ட தன்னோட அனுபவத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவருடைய கதையெல்லாம் கேட்டுட்டு சரி நாங்கள் 3 பேரும் வெளியில் ஆலோசனை பண்ணியிருக்கோம், நாங்கள் எப்படியாவது உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக செய்வோம், அது வரைக்கும் நான் வந்து என்னோடய எலிங்களுக்கெலாம் வந்து கட்டளை போட்டு போகிறேன், அவங்க வந்து எல்லார் வீட்லேயும் என்னென்ன செய்கிறாங்களோ அந்த ஸ்வீட் மீட்ஸு ப்ரெட்டு எது இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு தருவாங்க, நீங்கள் சாப்பிட்டு நேருங்க. அதே மாதிரி துணியெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்து அதை தண்ணியில் முக்கி எடுத்துன்னு வருவாங்க, அது தண்ணியாக குடிச்சிங்க. இப்போ நான் போட்ட ஓட்டை வழியாக உங்களுக்கு காற்று வரும், அதனால் நீங்கள் அதை வந்து அது வழியாக வாழுங்க, நாங்கள் என்ன செய்ய முடியுன்றது நான் வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வெளில வருது. அதுக்கப்புறம் அதே வழியாக அந்த சின்ன வழியாக பாம்பும் வந்துடுது. வந்த உடனே அது சொல்லுது, எங்களுக்கு புரியுது உங்கள் நிலைமையே, என்ன செய்யணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு எலி என்ன கொடுக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாழுங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் அதை செய்வோம். அதாவது நானும் புலியும் வந்து பேசிக்கிட்டோம், நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், இந்த நாட்டில் வந்து தினமும் வந்து பாம்பாலையும் புலியாலையும் யாராவது இறந்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து கத்துங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ கத்துங்க, கண்டிப்பாக வெளியில் கேட்கும், இந்த ராஜா வந்து எனக்கு தப்பாக வந்து தண்டனை கொடுத்துட்டாரு, நான் வந்து அவருடைய அப்பாவை கொன்னுட்டேன்ற குற்றச்சாட்டை என் மேலே போட்டுட்டாரு, விசாரிக்காமலே எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, நான் வெளியில் வந்தேன்னா இந்த கெடுதல்லாம் உங்களுக்கு நடக்காதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, இது கண்டிப்பாக வந்து எல்லார் காதுலையும் விழும், சில பேர் யோசிப்பாங்க, அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ராஜா தப்பாக தண்டனை கொடுத்துட்டாருன்னு, அப்போ உங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றது வரும். ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் வந்து மரணம் ஏற்படும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து அதுக்காக வந்து குரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நிறையா பேர் ஒன்று பாம்பால் இறப்பாங்க, இல்லைனா புலி அடித்து செத்துட்டு இருப்பாங்க, ஒன்று ஜனங்க இல்லைனா ஆடு மாடு அந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ஒருத்தங்க இறந்துக்கிட்டே இருப்பாங்க. கங்காதரம் உள்ளேருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சில பேருக்கு அவர் சொல்கிறது கேட்கும், ஆனால் நிறைய பேருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அதுக்குள்ளே போட்ட அந்த சிறையில் போட்ட எந்த மனுஷனுமே 1 நாள் 2 நாளைக்கு மேலே வாழ்ந்ததே இல்லை. ஆனால் கங்காதர் இவ்வளோ வருஷமாக வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் காற்று இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியும், ஒருவேளை இவன் கடவுளோ அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கங்காதருக்கு வந்து இந்த இலிங்க வந்து நல்லா சாப்பாடு கொடுத்து அவர் நல்லா அப்படியே தலைன்னு எந்த வெயில் அனல் எதுவுமே இல்லாமல் அதுலேயே இருக்கார் இல்லையா, அப்படியே 10 வருஷம் ஓடிடுது, அப்படியே தெய்வீகமாக இருக்கார் பார்க்குறதுக்கே. இப்போ அது ஜாதகத்தில் சொன்ன மாதிரியே 10 வருஷம் அவருக்கு முடிஞ்சிடுது. இப்போ அந்த 10ஆவது வருஷம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பாம்பு வந்து அரண்மனைக்குள்ளே வந்து அந்த புறத்தில் வந்து இளவரசியை கடிச்சிடுது. இளவரசியை கடித்த உடனே அவங்க இறந்துடுறாங்க. இந்த இளவரசி தான் ராஜாவோட ஒரே பொண்ணு, அவருக்கு மகன் கூட கிடையாது. இளவரசியை பாம்பு கட்டிச்சுன்னு தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு வந்து பதறிடுறாரு. அவர் ஊரில் இருக்கிற எல்லா அந்த பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ணுறவங்க எல்லாரையுமே கூப்பிட்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து ஒரு அறிவு தராரு,
என் பொண்ணை வந்து யார் உயிரோடு திருப்பி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், ராஜ்யத்தில் பாதியும் உங்களுக்கு தரேன். ஏற்கனவே பாதி ராஜ்யம் வந்து அந்த கோல்ட்ஸ்மித்துக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு ஆண்டன் இருக்கிறதுலேயே நான் பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு தர்றாரு. இப்போது அந்த அரண்மனையில் ஒரு வேலையாளர் இருக்கார். அவர் வந்து கங்காதர் கொடுக்குற குரலை கேட்டுக்கிட்டே தான் இருந்தார். அதனால் அவர் அந்த விஷயத்த வந்து ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜாவால் நம்பவே முடியல. என்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்டனை கொடுத்தவன் இன்னும் உயிரோடு இருக்கானா? அது எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொண்டு வாங்கன்றாங்க. உடனே கங்காதரை அழைச்சிட்டு வராங்க. கங்காதரை பார்த்த உடனே ராஜா வந்து அப்படியே தலையில் வணங்கிடுறாரு. ஏன்னா வந்து இப்போ கங்காதரை பார்க்குறதுக்கே அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. 10 வருஷம் அந்த சிறையில் இருந்தது வந்து அந்த சாப்பாடு எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு தெய்வீக தன்மையை தருது. இப்போ ராஜா வந்து அவர்கிட்ட ரொம்ப மன்றாடி, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிடுங்க, நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ 10 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால அவர் முடியெல்லாம் வளர்ந்துருந்தது, அதெல்லாம் வந்து அவங்க வெட்டியெல்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கங்காதர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் பொண்ணை மாத்திரம் இல்லை, இப்போ இறந்தவங்க, நேற்று முந்தானத்து இறந்தவங்க, யாரோட உடம்புலாம் ஒன்றும் கெட்டு போகாமல் எரிஞ்சு போகாமல் இருக்கோ அவங்க எல்லாருமே கொண்டு வாங்க. அது ஆடு மாடு எது இருந்தாலும் சரி, எல்லா உயிரினமும் கொண்டு வாங்க, நான் எல்லாருமே உயிரோடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உட்காந்து அவர் பாட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உடனே எல்லாரும் போகிறாங்க. புதைச்சிருந்தவங்களெல்லாம் கூட தோண்டி தோண்டி அந்த உடம்பெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வராங்க. யார் வீட்டிலலாம் யார் யார் இறந்துறாங்களோ எல்லாரையும் தூக்கின்னு வராங்க. அது மாடு ஆடு எல்லாமே எந்தெந்த உயிரினங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து கங்காதர் முன்னாடி போடுறாங்க. உடனே கங்காதர் வந்து இந்த புலி ராஜாவையும் நாகராஜாவையும் நினச்சிக்கிட்டு அவர் எல்லார் மேலேயும் தண்ணியை வந்து தெளிக்கிறார். தண்ணியை தெளித்த உடனே தூக்கத்தில் எழுந்துக்கிற மாதிரி எல்லாருமே எழுந்துக்கிறாங்க, அந்த இளவரசியும் எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அவர் தன்னைத்தானே சபிச்சுக்கிறாரு, நான் எப்படி விசாரிக்காமல் இவ்வளோ ஒரு அற்புதமான மனுஷனுக்கு போய் தண்டனையை கொடுத்தேன், எவ்வளோ பெரிய தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஏற்கனவே அறிவிச்சது தான், என் பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, பாதி ராஜ்யம் இல்லை முழு ராஜ்யமே உங்களுக்கு தர, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கங்காதர் இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வந்து இன்னொரு கோரிக்கையும் ராஜா சொல்கிறாரு, இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ஆனால் 10 வருஷமாக என் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க பாம்பாலேயோ புலியாலேயோ செத்துக்கிட்டே இருக்காங்க, இனிமேலுக்கு இது நடக்காமல் நீங்கள் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கங்காதர் சொல்கிறார், சரி அப்போ உங்கள் நாட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த காட்டுக்கிட்டே எடுத்துன்னு வாங்க, நான் எல்லா புலி எல்லா பாம்பையும் கூப்பிட்டுட்டு நான் அவங்கள கட்டளை கொடுத்துட்றேன், இந்த மாதிரி நீங்கள் இனிமேலுக்கு மனிதர்களுக்கும் எந்த விலங்குகளுக்கும் ஆபத்தை உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் ராஜாவும் வந்து எல்லாருக்கும் இந்த அறிவிப்பை தர்றாரு. எல்லாரும் வந்துடுறாங்க, எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ எப்படின்னா இந்த மனுஷன் கண்டிப்பாக கடவுள் தான், ஏன்னா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் காற்று இல்லாமல் 10 வருஷம் உயிரோடு இருந்திருக்காருன்னா அது நிச்சயமாக ஒரு தெய்வத்தன்மையுடைய ஒரு மனுஷனுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. கங்காதர் வந்து அங்கே உட்காந்துட்டு அவரை இந்த புலி ராஜாவையும் பாம்பு ராஜாவையும் நினைக்கிறாரு. நினச்ச உடனே காட்டில் இருக்கிற எல்லா புலி எல்லா பாம்புமே வருது. இதை பார்த்தோன்னா மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. ஆனால் கங்காதர் சொல்கிறார், இல்லை பயப்படாதீங்க, இங்கேயே இருங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்ட உடனே கங்காதர் அங்கே இருக்கும்போது இந்த புலிங்கெல்லாம் வந்த உடனே அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ இறந்தவங்கள நான் உயிரோடு கொண்டு வந்துட்டேன், ஆனாலும் வந்து இனிமேலுக்கு யாரும் சாகாமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த ஆபத்தையும் எந்த இதையும் செய்யக்கூடாது அப்படின்னு. இப்போது ஒரு ராஜா நல்லவனாக இருந்தால் நியாயப்படி ஆட்சி செஞ்சால் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜா அவருடைய கடமையை செய்யலை. ஒரு கோல்ட்ஸ்மித் வந்து இவர் தான் உங்கள் அப்பாவை கொண்டாடணுன்னு அவர் விசாரிக்காமலே உனக்கு தண்டனை கொடுத்துட்டார். எல்லா வேட்டைக்கு போனவங்களாம் என்ன சொன்னாங்க, ஒரு புலி வந்து உங்கள் அப்பாவை தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ வந்து அந்த ராஜாவோட விதி அதுதான், ஒரு புலியால் சாகணுன்றது அவரோட விதி, அதை தான் நான் செஞ்சேன். இப்போ இவர் மட்டும் விசாரிச்சு இருந்தாருன்னா அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் விசாரிக்காமலே உங்களை எடுத்துகிட்டு போய் சிறையில் போட்டார். இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் ராஜாவோட நாட்டில் வேறு என்ன நடக்கும், இந்த மாதிரி அழிவு தான் நடக்கும் அப்படின்னு ராஜாவுக்கு இதை கேட்ட உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு.
என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேலுக்கு நான் வந்து நியாயமாக நடந்துப்பேன், ஒழுங்காக விசாரணை செய்வேன், என் கடமையை ஒழுங்காக செய்வேன்னு சொன்ன உடனே அந்த புலி ராஜாவும் பாம்பு ராஜாவும் சரி அப்போ நாங்களும் வந்து உங்களுக்கு எந்த தொல்லையும் தரமாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த கோல்ட்ஸ்மித்துக்கு தெரிஞ்சிடுச்சு. அச்சோ இனிமேலுக்கு நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. ஆனால் வீரர்கள்லாம் போய் அவரை பிடிச்சி எடுத்துன்னு வர்றாங்க. ராஜாவுக்கு அவருக்கு கடுமையான ஒரு தண்டனையை தரணுன்ற எண்ணம் வருது. ஆனால் வந்து கங்காதர் சொல்லிடுறாரு, இல்லை வேண்டாம், அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ராஜா வந்து திரும்பி கங்காதர்கிட்ட சொல்கிறாரு, என் மகளை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போது கங்காதர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி நான் போய் என் அண்ணாவை பார்த்துட்டு வரேன், ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் போய் பார்த்துட்டு இந்த கல்யாண செய்தியை சொல்லிவிட்டு அவரையும் அழைச்சின்னு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சரின்றாரு. கங்காதர் வந்து அவர் வீட்டை நோக்கி போகிறார். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடற்கரை வழியாக போயிடுறாரு. அவர் போய்கிட்டே இருக்கும்போது அவரோட அண்ணனுக்கும் தம்பியை பார்க்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அதனால் அவரும் பனாரஸ்க்கு போகிற வழியில் வந்துட்டுருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷத்தில் ஓடி வந்து 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அதில் கங்காதருக்கு என்ன ஆகிடுதுன்னா, சந்தோஷத்தில் உயிரே போயிடுது. இறந்து போய் கீழே விழுந்துறாரு. இதை பார்த்த உடனே அவங்க அண்ணனால் தாங்க முடியல. ஏன்னா இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த தம்பி அவர் இப்போ தான் பார்த்தாரு, எதுவுமே பேசலை. அதுக்குள்ளே அவர் இறந்துட்டாருன்னும் போது அவரால் தாங்க முடியாமல் அவருக்கு அந்த ஓன்னு அழுகுறாரு. எப்படியாவது வந்து அவரை காப்பாற்றணும்னு நினச்சா அவர் இறந்துட்டார். இறந்துட்ட அப்புறம் என்ன பண்ண முடியும், அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, அழுகிறாரு. இப்போ இந்த அண்ணன் வந்து கணேசரோடைய விநாயகருடைய பயங்கரமான பக்தர். தினமும் அவர் பூஜை பண்ணுவார். அதுவும் அன்றைக்குன்னு பார்த்து வெள்ளிக்கிழமை அவருக்கு விசேஷமான நாள், அன்றைக்கும் அவர் பூஜை பண்ணணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி முதல்ல நம்ம கடவுளுக்கு பூஜை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தம்பியோட உடம்பு எரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த உடம்பை தூக்கிட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போய் அங்கே வைக்கிறாரு. வச்சுட்டு கடவுளை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவர் வந்து பயங்கரமான பக்தர் இல்லையா, அதனால் கணேசரே நேரில் வர்றார். வந்த உடனே இவர் சொல்கிறார், இது மாதிரி இவர் என் தம்பி அவர் இறந்துட்டார், நான் வந்து உனக்கு தினமும் பூஜை பண்ணுறவன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உனக்கு பூஜை பண்ணியே ஆகணும். இப்போ இந்த உடம்பை அப்படியே எங்கேயா வச்சுட்டு போனேன்னா இந்த பேய்கள் வந்து தூக்கின்னு போனாலும் தூக்கின்னு போயிடலாம். அதனால் என் தம்பியோட உடம்பை மாத்திரம் நீங்கள் வந்து நான் உங்கள் பூஜையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும், நான் உங்களுடைய பூஜையை முடிச்சுட்டு வந்து நான் இவனை வந்து எரிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே விநாயகரும் சரி நான் பார்த்துக்குறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனோடனே விநாயகர் அவருடைய கார்னாஸெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த உடம்பை பத்திரம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணோம், அவங்க அப்பா வந்து பழங்களெல்லாம் வச்சுட்டு இதை பத்திரம்னு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குங்க, நல்லா இருந்ததுன்னா முழுசாக சாப்பிட்டுடுங்க இல்லையா. அதே மாதிரி இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த கானாஸ்லாம் வந்து அந்த உடம்பை வந்து கங்காதர் உடம்பை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 10 வருஷமாக வந்து வெறும் அந்த எலிங்க கொண்டு வந்த அந்த இனிப்பு இந்த மாதிரி சாப்பிட்டது தானே இருக்குது. அதனால் அந்த உடம்பு வந்து அவ்வளோ சுவையாக இருக்குது. பார்த்த உடனே அந்த கானாஸ்லாம் சேர்ந்து அந்த உடம்பு முழுசாக சாப்பிட்றாங்க. அதுங்க மனசில் என்ன நினைப்புனா, அப்பா வந்தாருன்னா என்ன 2 திட்டுவார், அப்படி தானே பார்த்துக்கலாம், இவ்வளோ அருமையான சாப்பாடு இருக்கும் போது நம்ம ஏன் அந்த திட்டை பற்றி இப்போ யோசிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இப்போ இந்த அண்ணா வந்து விநாயகர் பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கோயிலுக்கு வந்துட்டு கணேசனை கூப்பிட்டுட்டு, விநாயகா நான் வந்து என் தம்பியோட உடம்பு கொடுத்தேன் இல்லையா, அதை கொடுங்க, நான் போய் எரிக்கணும்னு கேட்குறாரு. விநாயகரும் வந்து அவரோட கார்னாஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு உடம்பை பத்திரம் பார்த்துக்க சொன்னோன்னே அதை எடுத்துன்னு வாங்கன்னு போது அதுங்கெல்லாம் அப்படியே முடிக்குதுங்க. என்னன்னு கேட்கும் போது தான் இதுங்க சொல்லுதுங்க, இல்லை நாங்கள் அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னோடனே கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த அண்ணனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. ஏன்னா வந்து அவன் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட இப்போ செய்ய முடியாது இல்லையா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து காலம் தொட்டு உங்களை அவ்வளோ நம்பினேன், உங்கள் பூஜையை செய்கிறதுக்காக தான் நான் கொடுத்துட்டு போனேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எனக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது கணேசருக்கே ரொம்ப அவமானமாகிடுது. ஏன்னா வந்து அவரோட பக்தர் வேறு அவங்க அண்ணன். அதனால் அவருடைய தெய்வீக சக்தியை வச்சு கங்காதரோட இறந்த உடலில் உயிரோட உடம்பையே திருப்பி கொண்டு வந்து தராரு. நீ நீண்ட நாள் சந்தோஷமாக வாழுன்னு அருள் புரிய அமைச்சிடுறாரு. இப்போ வந்து அண்ணனுங்க தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இந்த வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இவர் வந்து நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுனால திரும்பி உஜ்ஜயினிக்கு வராங்க. அங்கே வந்தோடனே கங்காதர் வந்து அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் ராஜாவும் ஆயிடுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு வந்து அவர் ஆண்டுன்னு வர்றாரு. ஆனால் அவருக்கு ஒரே சந்தேகம், நான் வந்து கடற்கரையில் இறப்பேன்னு அப்பா சொன்னது நடந்துடுச்சு,
திருப்பி உயிரோடு வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன்னு அது எப்படி அப்பா அதை சொன்னார்? ஏன்னா எங்கள் அப்பா அது சொன்னாலும் சரியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியரும் கூப்பிட்டுட்டு அவருக்கு அப்பா எழுதி கொடுக்குறாரு. கொடுத்து வச்சு இதை வந்து எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே யோசிக்கிறாங்க, யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரே ஒரு ஜோசியர் மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாரு. அதாவது சமுத்திரத்திரி மரணம் கிஞ்சிட், அதாவது கடற்கரையில் மரணம் கொஞ்ச நேரத்துக்கு தான், போகம் பவிஷ்யத்தே, அதுக்கப்புறம் சந்தோஷம்தான் அப்படின்றத அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அதாவது அதை நம்ம இப்படி படிச்சிருக்கணும், கடற்கரையில் மரணம் கொஞ்ச நேரத்துக்கு, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அவர் இறந்துருந்தார், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம்தான், இதை தான் அவங்க அப்பா எழுதியிருக்காருனோடனே கங்காதருக்கும் புரிஞ்சிடுது. அவர் சொல்கிறார், ஆமாம் எங்கள் அப்பா எது சொன்னாலும் அது தப்பானதே இல்லை, அதை தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்டை ஆள்றாங்க. இந்த 3 பேரும், அதாவது வந்து புலிராஜா, பாம்பு ராஜா, எலிராஜா அடிக்கடி வந்து ராஜாவை பார்க்குறாங்க, நல்லதெல்லாம் செய்கிறாங்க. ஏன் இவருக்கு துரோகம் பண்ண அந்த கோல்ட்ஸ்மித் கூட அடிக்கடி வந்து நிறைய விஷயங்களை வாங்கின்னு அவரும் போயிட்டு தான் இருக்கார். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.